ஒரு மாதமாக உங்களை சந்திக்கலை. ஒரு மாதமாக நான் பதிவும் போடலை. ஒரு துக்க காரியம். அதனால் ஒரு மாதமாக நான் பதிவு போட முடியல. இப்போ இன்னிலேருந்து பதிவு போடலான்னு இருக்கேன். அஜித் குமார் யாராலும் மறக்க முடியாத ஒரு நபர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மடப்புறம் என்ற பகுதியில் பத்ரகாளி அம்மன் கோயில், அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில். அந்த கோயிலில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்தவர் அஜித்குமார். இவர் மேலே நிகிதா அப்படிங்கிறவங்க ஒரு திருட்டு புகார் கொடுத்து அதை நடவடிக்கை எடுத்து 5 தனிப்படை அமைச்சு 5 பேரை வச்சு அவர் விசாரிக்க வச்சு மிருகத்தனமாக, காட்டு முராண்டித்தனமாக அந்த அஜித்குமாரை கொலை செய்தார்கள் காவல்துறையினர். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போச்சு. சிபிஐ கிட்ட போனோடனே பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி கான்ஸ்டபிள் மட்டும் கிடையாது, டிஎஸ்பி, எஸ்பி எல்லாருமே நடவடிக்கை எடுக்கணும் அப்படி ஒரு மனு போட்டாங்க ஹைகோர்ட்டில். அப்போ அந்த மனுவை பரிசீலனை பண்ணி உரிய நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சிபிஐக்கு உத்தரவிட்டாங்க. சிபிஐ என்ன பண்ணுறாங்க, இந்த மானாமதுரை சப்டிவிஷன் டிஎஸ்பி சண்முக சுந்தரம், அப்புறம் திருபுவனம் இன்ஸ்பெக்டர் ரமேஷ், டிரைவர், மொத்தம் ஒரு 10 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு, ஆனால் ரிமாண்ட் பண்ணலை. இந்த டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரையும் ஏற்கனவே ரிமாண்ட் ஆனவங்க அதில் எஃப்ஐஆர் சேர்த்துருக்காங்க, இவங்களை சேர்த்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஹைகோர்ட்டில் மதுரை ஹைகோர்ட்டில் 5 பேர் பெயில் கேட்குறாங்க. அப்போது நீதியரசர் ஸ்ரீமதி அவர்கள் முன்னால் இந்த பெயில் வருது. பெயில் வரும்பொழுது சிபிஐ என்ன பண்ணுறாங்க, கொடூரமான முறையில் தாக்கி இந்த காவலாளியை கொலை பண்ணியிருக்காங்க இந்த போலீஸ், அதனால் இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிபிஐ தன்னுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் ஸ்ரீமதி பெயில் கொடுக்கல. அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நீதியரசர் கேட்குறாங்க, அந்த நிகிதா அப்படிங்கிறவங்க ஒரு புகார் கொடுத்தாங்க இல்லையா, நகை திருடு போச்சுன்னு, அந்த புகார் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது சிபிஐ என்ன சொல்கிறாங்க, அது முகாந்திரமே இல்லை, விசாரிக்கிறதுல முகாந்திரமே இல்லை, அதாவது பொய் புகார், அது நான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க போலீஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த நிகிதா மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி நீதியரசர் சொல்லிட்டாங்க. உடனே சிபிஐ என்ன பண்ணுறாங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னால் போன வாரம் மாவட்ட நீதிமன்றம், மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு ஃபைல் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே தான் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அங்கே ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, இந்த மாதிரி நிகிதா நாங்கள் விசாரிக்கணும், அவங்கள கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி மனு போடுறாங்க. மனு போட்ட உடனே அந்த டிஸ்ட்ரிக்ட் நீதியரசர் செல்லப்பாண்டி என்ன பண்ணுறாரு, வருகிற மார்ச் 4ஆம் தேதி நிகிதா இந்த கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டார். மார்ச் 4ஆம் தேதி தெரியும் என்ன கதை அப்படின்னு. ஓகே, நம்ம ஒன்றும் அது சட்ட ரீதியான விஷயம், கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. இது என்ன ஒரு மிகப்பெரிய கொடுமை அப்படின்னா, ஒரு பெட்டிஷனை வாங்கும் பொழுதே அது என்ன பெட்டிஷன் உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சிடும். அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தால், அவன் தத்தியாக இருந்தால், முட்டாளாக இருந்தால் அவங்க ஒன்றும் தெரியாது, கண்டுபிடிச்சிடுவாங்க அதுலேயே. ஆனால் அவங்களுக்கு தெரியும் பொய் புகார் தான், துட்டு வேலை செய்யுது. காசுக்கு அடிமையாகி நிகிதாவுக்கு விளக்கு பிடித்து கொண்டு அந்த அஜித்குமாரை அனாவசியமாக காரணமே இல்லாமல் உயிர் பலி வாங்கிட்டாங்க. ஒத்துக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. இதை எப்படி நம்மளால் ஏற்றுக்க முடியும்? போலீஸ் நினச்சா என்ன வேணால் செய்ய முடியுங்களா சொல்லுங்கள்? சட்டம் எல்லாமே ஒன்று தான். ஆனால் இந்த போலீஸ் எவ்வளோ அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டாங்க. இந்த திருந்தாத ஜென்மன் ஒன்றுன்னா அது காவல்துறை தான். யாருக்கு என்ன வேணா ஆகட்டும், நம்ம காவல் இல்லை, நிம்மதியாப்பான்னு. அதாவது சுட்டாதான் தெரியும் நண்டுக்கு அப்படிம்பாங்க. சுட்ட பிறகு எப்படி அது தெரியும் தான் செய்த தப்பு, தான் செய்தது தவறா உண்மையான எப்படி தெரியும்? செத்து போயிடுமே. அதே தான் அந்த போலீஸு வாங்கி ஜெயிலுக்கு போய் உள்ளே போகிற வரைக்கும் திருந்த மாட்டாங்க. உள்ளே போன பிறகு வேலை போயிடும், வீடு நடுரோட்டுக்கு வந்துடும், ஃபேமிலிலாம். அதுக்கு பிறகு நீ திருந்தினா திருந்தாமல் என்ன? இந்த போலீஸை என்ன சொல்லுங்க, இவங்க திருந்தவே மாட்டாங்க சார். கொஞ்சம் கூட ஒரு பொது அறிவு, நாலேஜு எதுவுமே இல்லாதவங்க இவங்க. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த வகையில் சிபிஐ அழகாக விசாரிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த நிகிதாவுக்கு அந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான சில பேர் உதவி பண்ணியிருக்காங்க அஜித்குமார் அடிக்கிறதுக்கு. அவங்களையும் சேர்த்து ரிமாண்ட் பண்ண நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களையும் சேர்த்து விசாரித்து இந்த கொலை வழக்கில் இழுத்து விட்டு சிபிஐ நல்லபடியாக சார்ஜ் ஷீட்டை போட்டு இவங்களையும் சேர்த்து விசாரணை பண்ணி
உடனடியாக தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருங்க தயவு செஞ்சு. இல்லைன்னா இந்த போலீஸ் திருந்தாது. எல்லாரும் போட்டோம், தூக்குக்கு போட்டோம். தூக்குக்கு போனால் தான் அடுத்த போலீஸ் திருந்தோம். இல்லைன்னா இவங்க திருந்தவே மாட்டாங்க. எப்படியாவது இந்த சமூகத்துக்கு நியாயம் கிடைக்கணும். இந்த சமூகம் நீதிமன்றம் மேலேயும் போலீஸ் மேலேயும் நம்பிக்கை வச்சிருக்குன்னா நீங்கள் இந்த தண்டனையை வாங்கி தரணும். மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.